ஸ்ரீ குருப்பியோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். ஸ்மிருதிக்கு ஒரு வாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து தான் கேட்டு இருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகின்றோம். 30வது வாரமாக நம்ம இன்னைக்கு கேட்க போற விஷயம் ரஞ்சனி பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவா சொல்றா நமக்கு. அவ தானால இருக்கா, மும்பைல தானால இருக்கா. அவ சொல்றா இந்த அனுபவத்தை. ரஞ்சனி பாலசுப்ரமணியன் சொல்றார், நானும் என்னோட கணவர் பாலசுப்ரமணியனும் அவளோட ஒரே பொண்ணு ஸ்வாதிக்காக 2006வது வருஷம் ஜனவரி மாசத்துல இருந்து வரன் தேட ஆரம்பிக்கிறா. அவ பொண்ணு ஸ்வாதி MBA முடிச்சுட்டு ஒரு வங்கியில மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கா. பணம், பண்பு, தெய்வ நம்பிக்கை, குணம், படிப்பு எல்லாமே இருக்கு அந்த குழந்தைகிட்ட. அப்படி இருக்கிற குழந்தைக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு வரனும் அமையல, எல்லாமே தட்டிண்டே போகிறது. இது அவளோட அம்மா அப்பாவுக்கு ரொம்பவும் மன வருத்தத்தை கொடுக்கறது. அப்போ 2007ஆம் வருஷம், அது மே மாசம், அவ சேலத்துக்கு வரா. சேலம்ல ஆச்சாரியால் சாரதாம்பாள் கோவிலோட கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்காரு. அப்ப இவாளும் சேலத்துக்கு போய் ஆச்சாரியால தரிசனம் பண்றா. பண்ணிட்டு அவளோட கவலைகளை விளக்கி சொல்றா. அவ ஆச்சாரியால் எல்லாத்தையும் கவனத்தோட கேட்டுக்கிறார். அப்புறம் அன்போட சொல்றாராம் அவளை பார்த்து, இன்னும் 2 மாசம்தான் குழந்தைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடும், அமோகமா இருப்பா, நல்ல கணவன் அடைவாள் அப்படின்னு தீர்த்த பிரசாதமும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்றார் ஆச்சாரியால். அது முடிஞ்சு அவ மும்பை வந்துடுறா. ஒரு 1.5 மாசம் இருக்கும். 1.5 மாசத்துக்கு அப்புறமா ஆச்சாரியால் என்ன சொல்றா, 2 மாசத்துல குழந்தைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடும்னு சொல்றா. 1.5 மாசம் ஆயிடுத்து. 1.5 மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு மெட்ராஸ்ல இருந்து தானாகவே ஒரு வரன் வருது. அந்த பிள்ளையோட அப்பாவே இவளை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுத்தோ, என்னோட பையன் அமெரிக்கால இருக்கான், அங்கிருந்து சில நாள் விடுமுறையில வந்திருக்கான், உங்களுக்கு இஷ்டம் இருந்தா மேற்கொண்டு ஆக வேண்டியத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்றார். உடனே பொண்ணையும் பிள்ளையும் நேரில் பார்த்துக்க வச்சா. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. 10 நாளைக்குள்ள ஆச்சாரியால் சொன்னபடி நிச்சயதார்த்தம் விமரிசையா நடக்கிறது. கல்யாணம் எப்போ தெரியுமோ, 2007 அக்டோபர் மாசம் 29ஆம் தேதி மும்பைல விமரிசையா நடக்கிறது. அதான் சொல்றா. அவன் 2 பேரும் என்ன சொல்றான்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும் எங்களுக்கு துணை காட்ட, வழிகாட்ட, தாயார விட அன்போட கனிவோட வழி நடத்த எங்கள் குருதேவர் இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் எங்க மனசுல அமைதியை தான் கொடுக்கறது. என்னைக்குமே நாங்க குருதேவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு அவளோட அனுபவத்தை அத்தனை அழகா அவ பகிர்ந்துக்கிறா. கேட்கிற நமக்கும் எத்தனை சந்தோஷமா இருக்கு இல்லையா? கல்யாணம்னாலே ஆனந்தம் தான் இல்லையா? அவ்வளவு ஆனந்தமா இருக்கு கேட்கறதுக்கே. அடுத்ததா நம்ம யாரோட அனுபவத்தை கேட்க போறோம் அப்படின்னா,
ஹிரண்மயி அப்படிங்கிற பொண்ணு நியூ ஜெர்சியில இருக்கா. அவளோட அனுபவத்தை நம்ம கேட்க போறோம். அவ அவ சொல்றா, என்னோட பேர் ஹிரண்மயின்னு சொல்லி அவ ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்ல, அவ என்ன சொல்றான்னா, என்னோட 30 வருஷ வாழ்க்கையில நான் சந்தித்த சோதனைகள்லாம் நிறைய நிறைய நிறைய. ஆனா கூட தாயினும் சிறந்த தயாபரரான என்னோட குருநாதர் ஜகத்குரு ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகளின் கடாட்ச வீக்ஷண்யத்தால என்னோட சோதனைகள் எல்லாமே சாதனைகள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்றா. சர்வ வியாபியும் சர்வ சக்தரும் சர்வாந்தர்யாமியுமான என்னோட குருவின் மகிமைகளை எடுத்து சொல்ல எனக்கு புத்தியோ ஞானமோ தகுதியோ கிடையாது அப்படின்னு சொல்றா அந்த குழந்தை. ஆனாலும் அவ சொல்றா, என்னுடைய குருநாதர் என் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதங்களை என்னுடைய சிற்றறிவிற்கு எட்டியபடி உங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதுல உள்ள குறைகள் ஏதாவது இருந்தா அதுக்கு என்னுடைய அற்பமான அறிவுதான் காரணம். நிறைகளுக்கு என்னோட குருவின் திருவருள் தான் துணை அப்படின்னு ரொம்ப அழகா இந்த குழந்தை சொல்லியிருக்கா இல்லையா? அவ சொல்றா, டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி 2002 அந்த பொண்ணு சேலத்துல பிஇ முடிச்சுட்டு எம்எஸ் படிப்பதற்காக யுஎஸ் கிளம்புறா. இலினாய் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜில அவளுக்கு டாக்டர் லேன் அப்படிங்கிற பேராசிரியர் தான் அவளுக்கு பேராசிரியரா இருக்கார். அவர் பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் கோர்ஸ் எடுக்கிறார். ரொம்பவும் கண்டிப்பான ஆசானவர். அவரோட வகுப்புல ரொம்பவும் சில மாணவர்கள் தான் இருப்பார்களாம். அவரோட வகுப்புல அதிக மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு உதவி ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிற பதவியும் கொடுத்து படிக்க வச்சு நிதி உதவியும் பண்ணுவார். இறுதி பரீட்சைக்கு முதல் நாளைக்கு வகுப்புக்கு வரார் பேராசிரியர். அவர் இவளை பார்த்து ஹிரண்மய பார்த்து கேட்கிறார், நாளை பரீட்சைக்கு படித்து முடித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறார். இவளும் பதில் சொல்றா. மற்றவர்கள் எல்லோருமே ஆம் அப்படின்னு பதில் சொல்றா. அப்போ அவர் சொல்றார், பொதுவா பரீட்சைக்கு பிட்டு சீட்டு இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவா. ஆனா நாளைக்கு நீங்க எத்தனை புத்தகங்களோ நோட்ஸ்களோ அதாவது ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் எத்தனை வேண்டுமானாலும் எடுத்துட்டு வரலாம். இது ஒரு ஓபன் புக் டெஸ்ட் அப்படின்னு சொல்றார். இப்படி சொன்னதும் அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கேட்கணுமா? மறுநாளைக்கு பெரிய பெரிய புத்தகங்கள் நோட்ஸோட எக்ஸாம் ஹாலுக்கு வரா எல்லாருமே. கேள்வித்தாள்ல மொத்தம் 3 கேள்விகள் தான் இருக்கு. அந்த 3 கேள்விகளையும் எப்படி அணுகுவதன் அப்படின்னு தெரியல. அத்தனை கடினமான கேள்விகள். முன்பு புத்தகங்கள்ல வெளியிடப்படாத சில பிரச்சனைகள் ஒரு குறிப்பிட்ட கேள்விகளாகவே இருக்கு. யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறா. புஸ்தகங்களையும் புரட்டி புரட்டி பார்க்கிறா அந்த குழந்தை. நேரம்தான் போறது. 3 மணி நேரம் ஆயிடுத்து. பாதி பேப்பர் தான் முடிச்சிருக்கா அவ ஹிரண்மயி. பேராசிரியர் வரார். யாராவது பரீட்சை எழுதி முடிச்சுட்டேலா அப்படின்னு கேட்கிறார். யாருமே முடிக்கல. சரி பரவாயில்லை, இன்றைக்கு இரவு வீட்டிற்கு எடுத்து சென்று எழுதிவிட்டு நாளை காலை 6 மணிக்குள் உங்க விடைத்தாள்களை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ஹிரண்மயும் வீட்டுக்கு வரா. அன்னைக்கு இரவு முழுவதும் ரொம்பவும் முயற்சி பண்றா. கணிப்பொறியில வேலை திட்டத்தை எழுதி எவ்வளவு இயக்கி பார்த்தும் அந்த கேள்விகளுக்கான சரியான விடையை அவளால தயார் பண்ணவே முடியல. நூலகத்துக்கும் போய் பார்த்தாச்சு. ஒருபடியாக ஒரு குறிப்பு கூட அகப்படல. கார்த்தால 3 மணி ஆயிடுத்து. என்ன பண்றது? அவ்வளோ ஒரு சோர்வாயிடுத்து அந்த பொண்ணுக்கு. வேற அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. வேற என்ன செய்ய போறோம் அப்படின்னே ஒண்ணும் புரியல. அந்த நேரத்துல அவ என்ன பண்றா, குருநாதரோட உருவப்படத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. நின்னுண்டு, குருநாதா, எனக்கு எதுவுமே தெரியல, என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு புரியல, நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிறா.
நீங்க தான் வழிகாட்டணும் அப்படின்னு வேண்டிண்டு அந்த கவலையெல்லாம் ஆச்சாரியால் பாதத்துல ஒப்படைச்சிட்டு அவர்தான் சரணம் அப்படிங்கிற அந்த தாரக மந்திரமான ஸ்ரீ குரு பாகிமாம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காவ. அது மட்டும் இல்ல, அப்படியே தூங்கிட்டா. கார்த்தால 5 மணி யாரோ அவளை தட்டி எழுப்பி விட்ட மாதிரி ஒரு உணர்வு. எழுந்த உடனே இதுவரை அவள் யோசிக்காத ஒரு புது கோணத்துல கேள்விகளை அணுகும் முறை மனசுல தோணர்து. அது சாத்தியமா அப்படின்னு அந்த வேலை திட்டம் எழுதி கம்ப்யூட்டர்ல பண்ணி பாக்குற. அப்போ அவனுடைய பேராசிரியர் கேட்ட அதே முடிவு அவளுக்கு கிடைக்கிறது. அத வேக வேகமாக எழுதிண்டு 6 மணிக்கு அவளோட விடைத்தாளையும் ஆசிரியர்கிட்ட பேராசிரியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா. 2 நாள் ஆச்சு. பேராசிரியர் விடைத்தாள்களின் மதிப்பீட்டோட வகுப்புக்கு வரார். அவர் சொல்றார், முதலில் நான் எதிர்பார்த்த விடைகளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவர் போர்டுல எழுதிய விடை ஹிரண்மயி எழுதியதற்கு வித்தியாசமா இருக்கு. அவளுடைய விடை வித்தியாசமா இருக்கு, பேராசிரியர் எழுதியது வித்தியாசமா இருக்கு. சரி, அவ்வளவுதான், நம்ம பரீட்சையில ஃபெயில் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். முடிவுல பேராசிரியர் என்ன சொல்றான்னா, என்னுடைய நெறிமுறையை விட சிறப்பான நெறிமுறையை ஒரு மாணவி எழுதியிருக்கிறார், அது மிகவும் அருமையான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஹிரண்மயி எழுதிய விடைய அந்த போர்டுல எழுதுறார். அப்புறம் என்ன, அதிக மதிப்பெண்ணோடு உதவி ஆராய்ச்சியாளர் பதவியும் கொடுக்கிறார். அதற்கு காரணமான அந்த விடையை யோசிக்கவோ எழுதவோ நிச்சயமாக எனக்கு அந்த புத்தி இல்ல அப்படின்னு சொல்ற அந்த பொண்ணு. அது பக்த வத்சலரான என்னுடைய குருநாதர் என் பிரார்த்தனையை செவியுற்று தானே அருளிய விடை அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும்னு சொல்றா அந்த குழந்தை. ஸ்ரீ குரு பாகிமாம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லும் போதே ஸ்ரீ குருநாதர் அங்கு ஓடோடி வந்து நம்ம காப்பாத்துகிறார் அப்படிங்கிறது எவ்வளவு சத்தியம் இல்லையா? முக்காலும் சத்தியம் இது. அடுத்ததா நம்ம வேறொரு அனுபவத்தோட சந்திப்போம். ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்.